தீர்மானிக்கக்கூடியதில் அதுவும் ஒரு பிரதான பங்கை வகிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? ப்ரொவைடட் தபால் வாக்குகள் வந்து தீர்மானமாக ஒரு பகுதிக்கே சென்றிருந்தால் அது தீர்மானிக்கும். அப்படி இல்லைன்னா அதுலேயும் வந்து ரெண்டு பக்கம் சென்றிருந்தால் அது வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வரக்கூடிய நம்பர்ஸை பார்க்கும்போது இப்போ முன்னாடி திமுக கூட்டணி ஒரு ஹையர் நம்பர்ஸில் இருந்தது. இப்போ தாவேக அந்த நம்பர்ஸை இது பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் வந்து ஒரு மாதிரி ரேப்பிடாக ஏறல. இந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். 164 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தாவேக 66 இடங்களிலும், திமுக கூட்டணி 50 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 48 இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிறது. இந்த நம்பர் கொஞ்சம் ரேப்பிடாக ஏறிச்சு. அது ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஏற்றத்தை திமுக கூட்டணி கண்டது. ஆனால் அதிமுக கூட்டணியில் ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிற அளவில் அடிப்படையில் தான் மிக மெதுவாகத்தான் அந்த எண்ணிக்கை உயருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். இந்த அடிப்படையில் அந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்க முடியுமா? இந்த ட்ரெண்ட்ஸை பார்த்தால் டிவிகே வந்து அதிமுகவுடைய வாக்குகளில் சற்று அதிகமாகவும் திமுகவுடைய வாக்குகளில் சற்று குறைவாகவும் தன் பக்கம் எடுத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை ஏறக்குறைய மொத்தமாக எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகே, சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும் தற்போது தாவேக முன்னிலை அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகள், அந்த 16 சட்டமன்ற